இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேவதிக்கு நடந்த அவமானத்துக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த தாக்ஷாயணிய காப்பாத்துனது மட்டும் நம்ம ரேவதி பண்ண தப்பு கிடையாதுங்க. இப்ப இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த ஒட்டுமொத்தமா இந்த தாக்ஷாயணிக்கு தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா, "நீ கௌதமோட வீட்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்த" அப்படின்ற மாரி இந்த தாக்ஷாயணி இருந்துகிட்டு நம்ம ரேவதிய கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா, "என்னுடைய உயிர நீ காப்பாத்துனதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உன்ன நான் வந்துட்டு என் உயிர் வரைக்கும் மறக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம தாக்ஷாயணி நம்ம ரேவதிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை பற்றி சொல்லலாமா வேணாவா? ஏன்னா என் புள்ள கௌதமோட வாழ்க்கை வந்துட்டு நீ தான் வந்துட்டு சீரழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கௌதமோட வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தல. கௌதம் வந்துட்டு எப்படி கார்த்திகோட சொத்தை வந்துட்டு ஏமாற்றி அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்ததுனால தான் வந்துட்டு நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். மற்றபடி வந்துட்டு கௌதமுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமான பொய்யை வந்துட்டு இந்த தாக்ஷாயணி நம்ம ரேவதி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தாங்க நம்ம ரேவதி அம்மாவுக்கு பயங்கர கோபம். ஏன்னா எல்லா உண்மையுமே நடந்துட்டு இருக்கிறது நம்ம ரேவதி அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கௌதம் கூட தான் நம்ம ரேவதி அம்மா இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியுமா, இந்த தாக்ஷாயணி வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கூடாது. ஏன்னா இலக்கிய கிட்ட சொல்லி நம்ம வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம மூலயமா வந்துட்டு இந்த தாக்ஷாயணிக்கு இந்த எஸ்எஸ்கேயும் ஒரு பிரிவை வந்துட்டு வர வைக்கணும்னு இப்போ நடந்த மர்மத்தை உண்மத்தை எல்லாமே வந்துட்டு சொல்ல போகிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் என்னை காதலிச்சு மட்டும் இல்லாமல் என்னை கர்ப்பமாக்கிட்டான். அப்போ என்கிட்ட பணம் இல்லாத ஒரு நோக்கத்தில் என்னை விட்டு நடு தெருவில் போயிட்டான். அது ஒரு கை குழந்தையோடு நான் வளர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். ஆனால் உன்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு நோக்கத்தில் உன்னை வந்துட்டு காதலித்து திருமணம் பண்ணிக்கினான். ஆனால் உன்னுடைய புருஷனோட சுயரூபத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நல்லவன்னு தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு உண்மைக்கு வந்துட்டு இப்போ தாங்க முற்றுப்புள்ளியை வைக்க போகிறாங்க நம்ம தாக்ஷாயணிக்கு நம்ம ரேவதி அம்மா. இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் அடுத்தவங்களோட வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் கிடக்காமல் இருங்க. ஏன்னா இப்போ நம்ம தாக்ஷாயணி இருந்துக்கிட்டு நீ பண்ண நன்றி கடனுக்கு கண்டிப்பாக என் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன், வேலை இங்கேயும் தேடிட்டு இருக்கல, நீ என் வீட்டுக்கே வந்துட்டு உனக்கு நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து என் வீட்டிலே வந்துட்டு வேலை செய்கிறன்ற மாதிரி இந்த தாக்ஷாயணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு வேலை பார்க்க முடியுமா? உன் புருஷன் வந்துட்டு உனக்கு இப்போ தான் புருஷன், எனக்கு அதுக்கு முன்னாடி என் கூட புருஷனாக வாழ்ந்துட்டான். ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னோட நம்பிக்கை தான். அவன் மேலே நான் அளவும் கடந்த நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் சுக்குநூறாக ஒரு கோயிலில் வச்சு உடைச்சிட்டு என்கிட்ட பணத்தை வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த ஒரு கருவை கலைச்சிருன்னு சொல்லிட்டு நடு தெருவில் விட்டுட்டு போனால் அவன் அருமை புருஷன். அவனுடைய சுயரூபம் தெரியாமல் நீ இப்படி பேசிட்டு இருக்க. மற்ற விஷயத்தில் எப்படி வேணால் ஒருத்தரை ஏமாற்றலாம், ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி ஏமாத்துறவங்க கண்டிப்பாக ஆம்பளையே கிடையாதுன்னு நம்ம ரேவதி அம்மா கண் கலங்கிட்டு ஒரு நிலைமையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சா நம்ம கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை உண்டலன்னு ஆக்கிறது மட்டும் இல்லாமல் அடித்தே கொள்றதுக்கு 100% வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த தாக்ஷாயணிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னு வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இவங்களை வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டுமே உண்மையிலேயே இவங்க வந்துட்டு ரொம்பவே பாவம். ஏன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எப்படியாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, கண்டிப்பாக அதுக்கான ஒரு முடிவை கட்டணுன்ற மாதிரியும் பயங்கரமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் அது யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனையை இந்த ஒரு பிரபஞ்சத்தில் அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அப்படி இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கே நல்லவன் அவனோட சுயரூபத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்களோட கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்துட்டு குப்பை கொட்டி வாழ்ந்துட்டு இருக்க அந்த தாக்ஷாயணி கண்டிப்பாக இப்பயாச்சும் இது தெரியும் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமும் நம்ம தாக்ஷாயணியோட சுயரூபம் அடிமாட்டத்தோடு அழிய போகுதுங்க. ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி